இதில் வந்து 9 விதமான எண்களுக்குமே ஓரளவுக்கு நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்பர் வந்து இந்த எழுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ங்கிற எண்ணே உங்களுக்கு தெரியும். குருவோட ஆதிக்கம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கைமா இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பொருள் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களையும் ஜோதிட தகவல்களையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். திருவருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு பதிவிலையுமே நேயர்களுக்காக ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க. முன்னாடி எஸ் லெட்டரில் பெயர் வச்சா எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை, என்னென்ன நம்பர் வந்து அவங்களுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எம் அப்படின்ற எழுத்தில் வந்து ஒருவருடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? இந்த எம்முங்கிற எழுத்துமா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ராகுவோட எழுத்து. எம்முங்கிறது எழுத்துக்கு வேல்யூ பிரதியிடும் போது அது ராகுவோட எழுத்தாக வரும். இந்த ராகுவோட தன்மை இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சூட்சமமாக புகுந்து வாழ்க்கையில் வந்து பெரும்பாலானவங்களுக்கு, உதாரணத்துக்கு 9 விதமான எண்கள் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து 9 விதமான எண்களுக்குமே ஓரளவுக்கு நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்பர் வந்து இந்த எழுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்பிரிச்சுவல் லெட்டர்னு சொல்லக்கூடியது. இதனுடைய நோக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்பிரிச்சுவல் தன்மையை தான், ஆன்மீக தன்மைக்கு தான் ஒருத்தரை கொண்டு போகும். அப்போ ஒரு மனிதரை வந்து பொருளாதாரத்திலேருந்து இகலோக இன்பங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து தள்ளிக்கிட்டு ஒருத்தரை ஆன்மீகத்தை நோக்கி தள்ளணுன்னாக்க என்னென்ன பண்ணணுன்னாக்க, நோயை ஏற்படுத்தும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடியது. அது மாதிரி கடனை ஏற்படுத்தும், என்னடா வாழ்க்கைன்னு விரக்தி. அதுக்கடுத்து கோர்ட்டு கேஸுன்னு ஏற்படுத்தி என்னடா வாழ்க்கைன்னு ஏற்படுத்துறது. இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தி இவங்களை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை விரக்தி நிலைக்கு கொண்டு சென்று ஸ்பிரிச்சுவலுக்கு கொண்டுட்டு போய் அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த நாடகங்கள்லாம் நடைபெறும். இந்த எம்மெழுதில் உள்ளவங்களுக்கு இந்த பதிவை பார்க்கும்போது பிரத்தியாரை விட அவங்க தான் இதை ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் சொல்கிறது அது நடந்துகிட்டு இருக்கிறதுனால வெளியில் உள்ளவங்க அதை புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. மிக முக்கியமானது என்னென்னா, இவங்க சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. இவங்கள வந்து வேணும்னு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் ஒதுக்கியே வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இவங்க வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மனதில் உள்ளதை மறைச்சிக்கிட்டு பழகிக்கிட்டு இருப்பாங்க. வேறு என்ன பண்ணுறது, நம்ம உண்மையாக உள்ளுக்குள்ளே நடக்கிறது, நமக்குள்ள பிரச்சனைகளை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு நோயாகட்டும், ஏன்னா வந்து இது இவங்களை வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுட்டு இந்த உலக இன்பங்கள்லாம் நமக்கு ஒத்து வராது, நம்ம அதை போய் முயற்சி பண்ணுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலை நோக்கி போவோம். தெய்வமே கதி, நம்ம மனிதர்கள்லாம் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, தெய்வமே கதின்னா அவங்க பாதத்தில் போய் தெய்வத்தின் காலில் போய் நம்ம விழுந்துருவாங்க. ஸோ விழுகும் போது அவங்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மனசு வந்து நிம்மதியடையும். எப்போ இந்த உலக இன்பங்களை விட்டுட்டு வெளியில் போகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு மனதும், அவங்க வந்து 4 பேருக்கு மத்தியில் ஒரு அப்போ தான் சமுதாயத்தில் அவங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். எவ்வளோ தூரம் இவங்க உள்ளுக்குள்ளே ஸ்பிரிச்சுவலாக போக போக இவங்க தேடுகின்ற இன்பம் அங்கே ஸ்பிரிச்சுவலில் தான் இருக்குது. அதே போல் பிரத்தியார் மதிக்கக்கூடிய தன்மையும் ஸ்பிரிச்சுவலில் தான் இருக்குது. அப்போ ஒரு மனசுங்கிற வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன்ஸாக மாறிடுச்சுனாக்க இவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மையும் இன்பமும் உண்டாகும். ஆனால் உலகியல் இன்பங்களில் அவங்க ஈடுபட்டு மற்றவங்க மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினச்சாங்கன்னாக்க இவங்களுக்கு அங்கே ஃபெயிலியர் ஆகும். அது எந்த விதமான ஒரு ருணரோக சத்துருக்கள்னு சொல்லக்கூடியது கடன் மூலமாகவோ நோய் மூலமாகவோ அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் மூலமாகவோ ஒரு தொந்தரவு வந்துடும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமெண்டில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த இகலோக இன்பங்களில் ஈடுபடுறதுல வந்து பார்த்திங்கனாக்க ஒரு கெட்ட பெயர் எடுக்கிற தன்மையும் உண்டு.
ஒரு மாதிரி ஒரு இடத்துல வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க, இந்த இடத்துல அவர் தப்பாக நடந்துக்கிட்டாரு, ஒரு விதமான ஒரு நெகட்டிவாக காமிச்சிட்டார். என்னென்னா ஒரு இன்பங்களில் ஈடுபது, அதாவது போகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் இவங்க வந்து ஈடுபடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தில் மிகப்பெரிய அது குற்றமாக கருதப்பட்டு, பிரத்தியார் செஞ்சால் கூட சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. பட் இவங்க செஞ்சாங்கன்னாக்க மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு இவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஒன்று. ரெண்டாவது, திருமண விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்க திருமணம் ஆகிறதே ரொம்ப லேட்டாக தான் ஆகும். திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களாக நடக்குமா, அதில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸ். ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில குறிப்பிட்ட எண்களுக்கு மட்டும்தான் இது நல்ல முறையில் வேலை செய்யும். இந்த குறிப்பிட்ட எண்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்க 3ங்கிற எண்ணே உங்களுக்கு தெரியும். குருவோட ஆதிக்கம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பருக்கு நல்லாயிருக்கும். 7ஆம் நம்பருங்கிறது ஸ்பிரிச்சுவல் கேரக்டர். ஸோ இந்த 3 and 7க்கு மட்டும்தான் நல்லா இருக்குமே தவிர்த்து ஏனைய எண்காரர்கள் எல்லாம் இதில் வந்து உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த 6ன்னு ஒரு எண் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் 6ஆம் நம்பர்காரங்களுக்கு இந்த பேர் எம்மில் ஸ்டார்ட் ஆச்சுனாக்க திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரித்தன்மை உண்டாகும். திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய கெட்ட பேர் உண்டாகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்கிறதுனால இப்போ 9 எண்களில் வந்து பொருந்தக்கூடியது வந்து ஒரு 2 நம்பருக்கு தான் பொருந்ததுங்கிற போது அப்போ எம்முங்கிற பேர் வச்சவங்க ஒரு 7 பேர், 90 பேரில் வந்து ஒரு 20 பேர் நல்லா இருப்பாங்க. அப்போ 70 பேர் இந்த பதிவை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குது வைப்ரேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரியான இருக்கும் பட்சத்தில் நம்ம பேர் வைக்கும்போது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் குழந்தைகளை பொறுத்து, நான் இன்னொன்று சொல்கிறேன், ஏற்கனவே ஒருத்தருக்கு பேர் வச்சாச்சு, வயசு 40 ஆச்சு, 50 ஆச்சு, 30 ஆச்சு, 20 ஆச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், பதிவு பண்ணலான்னா பேரை மாற்றி எழுதி பார்க்குறது நல்லது. இல்லை எனக்கு பேரும் மாற்ற முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா காலிங் நேம்னு ஒன்று இருக்குது. காலிங் நேமும் ஈக்குவலாக வேலை செய்யும். அது வந்து அவங்களுக்கு பொருத்தமான லெட்டர்ஸில் அதை மாற்றி அமைச்சிக்கிட்டோம்னா இந்த இக்கட்லேருந்து விடுபடலாம். சர்நேம் அப்படின்றது எப்படி சார் வேலை செய்யும்? சர்நேம் அப்படிங்கிறது எம்ன்ற எழுத்துல பேர் வச்சிட்டாங்க, அந்த எம்ன்ற எழுத்துல ஆரம்பிச்சு இன்னொரு ஒரு பெயர் வந்து பின்னாடியே வருது அப்படின்னா அந்த பெயர்களும் சேர்ந்து வேலை செய்யும். சர்நேம்ங்கிறது ஃபேமிலி நேம்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே நார்த் இந்தியாவில் இருக்குமா அது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட நேம் தான் இது வேறு எந்த விதமான நேம் தமிழ்நாட்டில் கிடையாது. இதே ஆந்திராவில் நீங்கள் போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபேமிலி நேம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேமிலி நேம்ங்கிறது சர்நேமாக வந்துடும். நார்த்லலாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ சர்நேமும் கொஞ்சம் வேலை செய்யும். இப்போ சர்நேம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்களை குறிக்கிறது. அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரணுன்னாக்கா அந்த பிறந்த தேதிக்கும் அந்த ஃபேமிலியில் இதுக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் ஒரே ஃபேமிலி தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, அம்பானிங்கிற ஃபேமிலி அவங்க. ஆமாம். ஆனால் அந்த முகேஷ் அம்பானிங்கிறவர் ஜெயிச்சிட்டார், அனில் அம்பானிங்கிறவர் ரோட்டுக்கு வந்துட்டார். பிரித்து கொடுத்தது என்னவோ சமமாக தான் பிரித்து கொடுத்தாங்க. பட் அவர் வந்து நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சூழல், கடனில் ரொம்ப தத்தளிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்பானின்னு வரும்போது அந்த ஃபேமிலி, அந்த அம்பானிங்கிற அந்த ஏங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 எழுத்துக்களும் இவருடைய பிறந்த தேதிக்கு மேட்சாக இருந்ததுன்னா அவருக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் நிலைக்கும். பிரித்து கொடுத்த சொத்து நிலைக்கும், இல்லைன்னா அது நிலைக்காது. அதுதான் நம்ம அது கொண்டு உண்டான உதாரணமாக இது இருக்குது. சொல்லுங்கள். பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? பொருளாதார வாழ்க்கைமா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பொருள் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொருளாதாரத்து மேலேயே ஒரு எதிரித்தன்மை. அதாவது இவங்களுக்கு பொருள் வந்து என்ன பண்ண போகுது, நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளையும் இந்த பொருளாதாரம் தீர்க்க போகிறதில்ல அப்படிங்கிற போது அவங்க பொருள் ஈட்டுறதுல ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. அப்படியே ஆசைப்பட்டு இறங்கினாலும் அது கடனில் தான் போய் முடியும். ஸோ பொருள் சம்மந்தப்பட்டது, ருணம்ங்கிறது வியாதி சம்மந்தப்பட்டது, ருணம்ங்கிறது கடன், பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, கடன்கள் ஏற்படும். ரோகங்கிறது வியாதி ஏற்படும். அது மாதிரி கோர்ட்டு கேஸுங்கிற பொழுது இவங்களுக்கு வந்து பொருளாதாரங்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் கடனோட தான் இருப்பாங்க. இவங்க இயல்பாகவே கொஞ்சம் கடனோட தான் இருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கு, அதாவது இந்த எம்முங்கிற எழுத்துக்கு இது வந்து கொஞ்சம் கடனில் தான் இருப்பாங்கங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். நிச்சயமா சார். எம் அப்படின்ற எழுத்துக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருக்கும், அவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து அவங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்ப்போம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன்.